திருச்செந்தூர் முருகன் கோவிலில் உதவி பாகன் உள்ளிட்ட 2 பேர் யானை மிதித்து உயிரிழந்ததை தொடர்ந்து 10 நாட்களுக்கு பிறகு வெளியே வந்துள்ளது யானை தேவானை. தற்பொழுது யானையின் நிலை என்ன, அதனிடம் பக்தர்கள் ஆசை பெறுவதற்கு அனுமதிக்கப்படுகிறார்களா? இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை தருகிறார் தூத்துக்குடி மாவட்ட செய்தியாளர் மோகன்ராஜ். வணக்கம் மோகன்ராஜ், தற்பொழுது இருக்கக்கூடிய சூழ்நிலையை பகிர்ந்துக்கோங்க. நிச்சயமாக பிரபாபதி. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் யானை தாக்கி பாகன் உட்பட 2 பேர் உயிரிழந்த சம்பவத்திற்கு பிறகு 10 நாட்கள் கழித்து யானை தெய்வானை தற்போது வெளியே வந்துள்ளது. திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோவில் யானை தெய்வானை கடந்த 18ஆம் தேதி தாக்கியதில் யானை உதவி பாகன் உதயகுமார் மற்றும் அவரது உறவினர் முன்னாள் ராணுவ வீரர் சிசுபாலன் ஆகியோர் உயிரிழந்தனர். இதற்கிடையில் யானை கடந்த 10 தினங்களாக அதை கட்டி வைத்துள்ள அறையில் இருந்து வந்தது. மேலும் மருத்துவர்களின் முழு கண்காணிப்பில் இருந்து வந்தது. இந்நிலையில் 10 நாட்களுக்கு பிறகு முதல் முறையாக யானை அந்த அறையில் இருந்து வெளியே கொண்டு வந்துள்ளனர். இதற்காக அதிகாலையில் யானையை குளிப்பாட்டி நவதானிய உணவங்கள் வழங்கிய யானை பாகன்கள் யானையை அந்த அறையில் இருந்து வெளியே அழைத்து அறைக்கு வெளியே கட்டியுள்ளனர். மேலும் தொடர்ந்து யானைக்கு பச்சை நாற்று உணவாக வழங்கப்பட்டு வருகிறது. அதை யானை தெய்வ யானை உண்டு மகிழ்ந்து வருகிறது. இதை அந்த வழியாக செல்லும் பக்தர்கள் வேடிக்கை பார்த்தபடி செல்கின்றனர் பிரபாவதி. தொடர்ந்து அதன் அருகில் பக்தர்கள் யாரையும் விடுவதற்கு தற்போது வரை அனுமதிக்கப்படவில்லை பிரபாவதி. தகவல்களுக்கு நன்றி மோகன்ராஜ்.